என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A to குரூப் 4. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ வந்து 100% உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதாவது ஆப்டிடியூட் பார்ட்டில், ஆப்டிடியூடை பொறுத்தவரை நம்ம சொல்றதை தாண்டி எதுவுமே வரப்போறதும் கிடையாது. ஏன்னா அவ்வளோதான் ஐடியாலஜி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ அது இல்லாமல் ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி நம்ம டெலிகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணாதவங்க டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 குரூப் 2, 2A, 4, 1 எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2026 கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆஃப்டர் எலெக்ஷன் எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான அப்டேட் டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும் போதுமே உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அண்ட் குரூப் 2, 2Aவுக்கு 100 மார்க் வந்து 100 கொஸ்டின் வந்து தமிழ், மிச்சம் இருக்கக்கூடிய 75 GS + 25 மேக்ஸ். அந்த 25 மேத்தமெட்டிக்ஸ் தான் உங்க ஸ்கோரிங் ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றவங்க எல்லாருமே மேத்ல 20+ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேட்சோட நோக்கம் என்ன அப்படின்னா 25க்கு 25 மேத்ல எப்படி எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அதனால அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜி உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேட்ச்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க குரூப் 2, 2A, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துலயுமே 25 கொஸ்டின்ஸ், இதை தாண்டி கொஸ்டின் வரப்போறது இல்லை. அந்த அளவுக்கு டாபிக்கை தெளிவாக முடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம செகண்ட் திங், குரூப் 2A மெயின்ஸ்ல உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் ரீசனிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரீசனிங்கை பொறுத்தவரை நம்ம எந்த ஏரியா கவர் பண்றோமோ அதை தாண்டி அதுவும் வராது. ஏன்னா அதை நம்ம தெளிவா குரூப் 2A ரீசனிங்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்கையும் தனியாக எடுத்துட்டோம். பிளஸ் அது இல்லாம RS அகர்வால் புக், அரிஹன் புக், இந்த மாதிரி மேஜர் சோர்சஸ், இது இல்லாம ரயில்வே SSCல இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்ல நமக்கான டாபிக் இந்த மாதிரி பிரிச்சாச்சு. சரிங்களா? டோட்டலா ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு வந்து 1 இயர் மேக்ஸ் பேட்சுக்கு ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஒன்று நான் கொடுக்க போறேன். சரிங்களா? இந்த 1 இயர் மேக்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க படிக்க தயாராகும் போது டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில டெய்லி 6:30 to 8:30, ஒரு சில நாள் 9 o'clock கூட ஆகலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ண முடியுமா திங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு ஒருவேளை முடியலைன்னா ரெக்கார்டட் வீடியோ 24/7 நமக்கு இப்ப ஜாயின் பண்றதுல இருந்து 1 இயருக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ அவைலபிள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போதே சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோ கொடுக்குறாங்க, ஒரு டைம் பார்த்துதான் ரெக்கார்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருது. இல்ல அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ தனியா கொடுக்கறது இல்ல, நம்மளே ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கணும். நம்மகிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுத்தா அடுத்த நாள் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். இந்த ரெக்கார்ட் வீடியோ நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அதுல இருந்து கரெக்டா 1 இயருக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க ஒருவேளை நோட்ஸ் எழுதலைன்னா 6 மாசம் படிக்காம விட்டா கூட அடுத்த 6 மாசத்துல நம்ம நடத்துற நோட்ஸ் ஃபுல்லா நீங்க காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப் அக்சஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆப் அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 24/7 எல்லா வீடியோவும் அவைலபிளா இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸஸ், அதுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஒரு நாள் பிராக்டிஸ் கொஸ்டின். ஸோ அப்ப நீங்க ரெகுலராகவே மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் டெய்லி. ஸோ அது மாதிரி வீக்லி திருப்புதல் தேர்வு. இந்த திருப்புதல் தேர்வை வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொண்டு வருவோம். செகண்ட் திங் PVQ வைஸ் கொண்டு வருவோம். 2ஆ வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நானுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சால்வ் பண்ணி நான் குரூப்ல கொடுப்பேன். நம்ம பெய்டு குரூப்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 100 PVQ கொஸ்டின்ஸ். வீடியோ போடுறது செகண்டரிமா, வீடியோ நான் போடுவேன், போட மாட்டேன்னு சொல்லல, பட் சால்வ் பண்ணி கொடுக்குறது டெய்லி கொடுத்துருவேன். காலையில ஒரு 1/2 hour ஒர்க் எடுத்து நான் உங்களுக்கு போர்ட்ல சால்வ் பண்ணி அந்த PDF குரூப்ல அனுப்பிடுவேன். நீங்க அந்த கொஸ்டின் எழுதி தனியாக நோட் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் நோட்ல தனியாக கொண்டு வந்துடணும். சரிங்களா? அது இல்லாம ரெக்கார்டட் வீடியோ, தென் ஸ்கூல் புக் சம்ஸ், ஸ்கூல் புக்கை கட் பண்ணி அதுல எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதே கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 1 இயர், நாட் ஃபார் 3 months, 4 months, 6 months எல்லாம் கிடையாது. ஒரு வருஷம். இப்ப நீங்க அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் அக்டோபர் வரை ஒரே கிளாஸ் தான். சரிங்களா? சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 மாசத்துக்கு 4000 ரூபாய், 2 மாசத்துக்கு 3000 ரூபாய் அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷம். அப்படி ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணாதான் நீங்க அடுத்த குரூப் 4 குரூப் 2 டார்கெட் பண்ணா பாஸ் பண்ண முடியும். கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். அது மேத்தமெட்டிக்ஸ்ல கால்குலேஷன் ஸ்பீடு. ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆப்டிடியூட் மட்டும் தான் இருந்துச்சு. சோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் கன்சியூம் அதிகமா எடுத்துப்போம். இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான பார்ட், சேம் டைம் கன்சியூமிங்கான பார்ட். அதுல வந்து நம்ம கை வச்சோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 to 3 நிமிஷம் எடுத்துக்கும். இப்படி நீங்க ஒரு 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 1/2 hour போயிடும். தென் ஆப்டிடியூட் ஒரு 1/2 hour, 1 hour வந்து மேக்ஸுக்கே எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டினை பார்க்காம போயிடும். சோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour to 2 hour, மேக்ஸிமம் 2 hour நீங்க வந்து மேத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சோ அதையும் கரெக்டான வேலை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத அந்த பேட்சோட நோக்கம். நீங்க வந்து நார்மலா நீங்களா எடுத்து டெய்லி ஏதோ ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னு போகாம ஒரு ஸ்ட்ராட்டஜியா இன்னைக்கு இதான் பண்ணோம், சோ அடுத்த நாள் இதான் பண்ண போறோம், 4 டாபிக் முடிச்சா ரிவிஷன் பண்றோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்றோம். இன்னைக்கு நீங்க கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 25 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அட்மோஸ்ட் 10ல இருந்து 15 கொஸ்டின் நீங்க போட முடியுது அப்படின்னா நீங்க 10th 12th ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல என்னால 5 கொஸ்டின் தான் போட முடியுதுன்னா பிரச்சனை இல்லை. நீங்க 5 கொஸ்டின் போட்டாலும் சரி, 10 போட்டாலும் சரி, 15 போட்டாலும் சரி, டார்கெட் 25. ஏன்னா மேக்ஸிமம் 25 மார்க்ஸ், 25 கொஸ்டின்ஸ் தானே. சோ அதான் டார்கெட். அதனால வீக்லி ஒன்ஸ் உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வாரம் ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோம், அந்த 2 டாபிக் ஸ்ட்ராங்கா இருக்குமா,
ஒரு 10 கொஸ்டின்ல அந்த 2 டாபிக் மட்டும் போட்டு பாருங்க. லாஸ்டா 2025ல கேட்ட கொஸ்டின் அதெல்லாமே நான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் தனியா கொடுத்துருவேன் இந்த பேட்ச்ல. சரிங்களா? சோ அதனால நீங்க தனியா ரீசனிங்க்குன்னு தனியா ஜாயின் பண்ண வேணாம். நீங்க இந்த 1 இயர் பேட்ச் ஜாயின் பண்றவங்க நீங்க குரூப் 2A கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளாஸஸ் இதுக்குள்ளேயே வந்துடும். ரீசனிங் முடிச்சுதான் ஆப்டிடியூட் ஆரம்பிக்க போறோம். ஒரு வருஷம் அப்படின்றதுனால ரீசனிங் அடுத்து ஆப்டிடியூட். பட் ரெண்டுக்குமே பேசிக்ல இருந்தா போவேன். அந்த பேசிக் நம்பர் பேசிக் ரெண்டுக்கும் காமன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், நான் எனக்கு மெயின்ஸுக்குள்ள டாபிக் வருதா அப்படி எல்லாம் கிடையாது. மெயின்ஸ் பொறுத்தவரை நம்பர் பேசிக் ஏபிசிடி கோடிங் டிகோடிங் இது வந்து எல்லாத்துக்கும் காமன். எல்லாத்தையுமே நான் பேசிக்ல இருந்தா கொண்டு போவேன். அதனால நீங்க வந்து மெயின்ஸ் கிளாஸ் வேற பிலிம்ஸ் கிளாஸ் வேற எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே பேசிக் அதான். நீங்க பிலிம்ஸ்ல பண்ற ரீசனிங் அதான், மெயின்ஸ்ல பண்ற ரீசனிங் அதான். நம்ம எடுக்கிற டாபிக்கை டெப்தா எடுத்துருவோம். நீங்க பிலிம்ஸ் எழுதிக்கலாம், மெயின்ஸ் எழுதிக்கலாம், இன்க்ளூடிங் எஸ்எஸ்சி ரயில்வேக்கே பேசிக்ஸ் அதாவது 50% கவர் ஆயிரும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சு படிச்சீங்கன்னா. சோ அதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான் கொடுத்துருக்கேன். 10ஆம் தேதி வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் டென்டேட்டிவா. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பதான். சோ அதனால 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரை இன்னும் வந்து டெமோவா தான் போக போகுது. அந்த டெமோ கிளாஸுமே உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துருவேன். அதையும் கூட அட்டன் பண்ணி பாருங்க. சோ நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க 10ஆம் தேதி ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 4 நாளுக்கான ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபைல் குரூப்ல அனுப்பியிருப்பேன். இதெல்லாம் பெய்டு குரூப்ல கொடுத்துருவேன். நீங்க ஒருவேளை வெயிட் பண்ணி பார்ப்போம் 15ல பண்ணுவோம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமா ஒரு 5 நாளுக்குள்ள ஒர்க்கு பேர்டன் ஆகும். அதை மட்டும் நீங்க யோசிச்சுட்டு பொதுவாக கூட பொறுமையா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? பட் டாபிக் வந்து இந்த ஆர்டர்ல தான் டாபிக் போகும். அது மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுட்டு சில பேர் என்ன பண்றீங்கன்னா இங்க அனாலஜி சொல்லியிருக்கீங்க, 10ஆம் தேதி சொல்லியிருக்கீங்க, ஆனா 14 வரை டெமோனா 15ல எடுக்கிறீங்க, ஏன் டாபிக் மாறுது? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ரைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 1 இயர் பேட்ச் நான் போட்டிருக்க ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா டாபிக் கம்ப்ளீட் ஆக வெறும் 5 மந்த்ல டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம போற ஸ்பீட்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு இது வந்து டென்டேட்டிவ் தான். அதனாலதான் சொன்னேன் இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 6 to 7 மந்த் வரை கொண்டு போவேன். ஏன்னா அப்பதான் வந்து இன்னும் கிளியரா கொடுக்க முடியும். இப்ப லாஸ்ட் குரூப் 4 குரூப்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னது ஒரு நாள் கிளாஸ் அடுத்த நாளும் கிளாஸ், பிராக்டிஸ்க்கு டைமே இல்லை. சோ அவ்வளவு ரஷ் பண்ணி உங்களை கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னா 3 மாசத்துல முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு அடுத்து உங்களுக்கு நீங்க படிச்சது ஞாபகம் இருக்காது, எக்ஸாமுக்கும் பெருசா எஃபெக்டிவா இருக்காது. 15ல இருந்து 20 கொஸ்டின் போடலாம், அது நார்மலாவே நீங்க பண்ணலாம். சோ அப்ப எஃபெக்டிவா பண்ணணும்னா குறைஞ்சது 5 மாசம் மேக்ஸிமம் 7 மாசம் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க 25க்கு 25 சொல்லி நீங்க எடுக்க முடியும். இதுல வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அந்த ஒரு நாள் கொடுக்குற டைம்லயே. அதனால நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி டாபிக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த டாபிக் பிடிஎஃப் எல்லாமே நமக்கு டெலகிராம்ல கொடுத்துறேன். சரிங்களா? டெலகிராம்ல வந்து தனியா இப்போதைக்கு நமக்கு வந்து மேக்ஸுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும், அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அக்டோபர் 1ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 days ஒன்ஸ் வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை அடுத்த குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 நீங்க வேற எந்த சோர்ஸும் படிக்க வேணாம். டெய்லி நைட்டு தான் கொடுக்க போறேன் கரண்ட் அஃபேர்ஸ், காலையில கொடுக்க போறது இல்ல. சோ அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெய்லி நைட்டு முதல் நாள் முடிஞ்சது அடுத்த நாள் தான் கொடுக்க போறோம். அப்பதான் நம்ம நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நிறைய நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறோம். இதுல போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் செகண்ட் கொடுக்குறது விஷயம் கிடையாது. நம்ம கொடுக்குற விஷயம் எக்ஸாம்ல வருதா அதுதான் முக்கியம். சோ அந்த அஸ்பெக்ட்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போறோம். இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்காதவங்க நம்ம டெலகிராம்ல போய் அக்டோபர் 1ல இருந்து 4 வரை கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். 5, 6, 7 அப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா வந்து டே பை டே அந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த நாள் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துருவோம். சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி மேக்ஸுக்கு ஒரு ரெகுலேஷன் வந்துச்சோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ரெகுலேஷன் கொடுக்க போறோம். பட் நீங்க ஃபாலோ பண்றத மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? டாபிக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, அடுத்து நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர். சோ இது வந்து உங்களுக்கு குரூப்லயே கொடுத்துட்டேன். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், கோடிங் டிகோடிங், ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கிளாசிபிகேஷன். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக்லாம் குரூப் 2 2A பிரிலிம்ஸ்லயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட். இதுல இந்த கொஸ்டின் பண்ண முடியல. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொஸ்டினை பண்ணி 5 நிமிஷம் பண்ணதுனால பின்னாடி தெரிஞ்ச 10 கொஸ்டின் அட்டனே பண்ண முடியாம விட்டாங்க. சோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம எக்ஸாம்ல ஆன்சர் பண்றது முக்கியமான விஷயமோ அது மாதிரி ஒரு சில கொஸ்டினை எலிமினேட் பண்றது இம்பார்ட்டன்ட் விஷயம். எலிமினேட் அப்படின்னா ஃபுல்லா விட்டுட்டு போச்சோம்னா ஸ்கிப் பண்றது, பின்னாடி வந்து மறுபடியும் அதை நம்ம பாத்துறோம். சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் 1 மினிட்ல ஆன்சர் பண்ணா இந்த கொஸ்டின் நீங்க ரைட்டா பண்ணாலும் 1.5 மார்க் தான். அதே 10 கொஸ்டின் பின்னாடி இருக்கு, அது 5 கொஸ்டின் கரெக்டா பண்ணா 7.5 மார்க். சோ அப்ப அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 1 கொஸ்டினை ரீட் பண்ற டைம்ல நம்ம பின்னாடி 10 கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். அப்புறம் ஏன் இந்த ஒரு கொஸ்டின்ல உட்காந்து அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணணும்? சோ இதெல்லாம் நீங்க கிளாஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்றப்பே தெரிஞ்சிடும். நீங்க டைரக்டா போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன், நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன், கேலண்டர், எல்லா டாபிக்குமே இந்த டாபிக் எல்லாம் பாருங்க டெலகிராம்ல அனுப்பியிருக்கேமா. சரிங்களா? டெலகிராம் சேனல் லிங்க்குமே இந்த பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள போய் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் டிசம்பர் எண்ட்ல முடிஞ்சிடும். அதாவது ரீசனிங் பார்ட் கம்ப்ளீட் ஆகும். எம்பரட் ஃபிகர் ரீசனிங் பார்ட் அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஆப்டிடியூட் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். 10ஆம் தேதி இதே 10 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்றோம் 2 மாசத்துல. சோ இந்த 2 மாசம் டென்டேட்டிவ், நான் ஜனவரியில கூட ஆரம்பிக்கலாம்.
உங்களுக்கு ஃப்ளோவா வந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மார்ச்ல தான் வர வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 நாள் ஷெட்யூல் போட்டுக்கோங்க பாருங்க. டே கால்குலேஷன் சைட்லயே வரும். சோ 100 நாள் டென்டேட்டிவ் தான். இதை வந்து நம்ம 150ல இருந்து கிட்டத்தட்ட 180 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? 6 மாசம். அடுத்த 6 மாசம் நீங்க கண்டினியூ பண்ணனா பண்ணலாம். உங்களுக்கு குரூப்ல எல்லாமே இப்ப எப்படி போச்சோ அதே சைக்கிள் திரும்ப வரும். அதை கண்டினியூ பண்ணா எக்ஸாம்ல 25 இல்ல எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு விட்டீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்ல மாட்டிப்பீங்க. ஸ்பீடா பண்ண முடியாது. அதை மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ரிவிஷன், லாஸ்ட் 5 நாள் ஃபைனல் ரிவிஷன் கொடுத்துருப்போம் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் அப்பப்ப என்னென்ன எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாமுக்கான ரிவிஷன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல வந்துரும். ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்ல வரும். அதை மட்டும் அப்படியே எடுத்து கரெக்டா நான் சொல்றதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீடைலுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி போன பேட்ச்ல படித்தவங்களோட நோட்டு எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புவேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த நம்பரை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் டீடைல்ஸ் பத்தின எல்லா டீடைலுமே கொடுப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களை ஃபாலோ பண்ணுங்க. மெட்டீரியல் வேணாலும் அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களை ஃபுல்லாவே அசிஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 7358262743 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட். 2026ல எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.